என்ன முணுமுணுன்னு நீயே படிச்சுக்கிட்டு? என் மகன் என்னதான் எழுதிருக்கா? கொஞ்சம் சத்தம் போட்டு படிச்சு சொல்லாட்டா? குடிகாரனை கட்டிக்கிட்டு குப்பை கொட்ட முடியல, கை குழந்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அரிசி பருப்புக்கே வழியில ஒரு 50-100 இருந்தா கூடன்னு எழுதிருக்கா. ஏத்தே ஏதாவது இருந்தா கூட ஒரு எட்டு போய் பாத்துட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். அடிப்பாடி, அம்மிகளுக்கு கீழையும் அடுக்கு பானைக்குள்ளையும் சேர்த்து வச்ச சிறுபாடு தொட்டெல்லாம் மூட்டையில வந்தானே மருமகன், அவன் முட்டிச்சு எடுத்துட்டு போயிட்டான். இனிமே காசு பணத்துக்கு எங்க போவேன், யாருகிட்ட கேட்பேன்? ஒரு பொண்ணு பெத்தேனு புறம்போக்குக்கு கொடுத்தேனு, சோழ வந்தா வெத்தலையே சோம்பேறிக்கு கொடுத்தேனு, மாமதர மல்லிகைப்பூவே மலையருக்கு கொடுத்தேனு. கண்ணுக்கு கண்ணா வளர்த்த என் மக கதிகலங்கி நிக்கலாமா? கல் ஆகிற மாதிரி ஒரு அண்ணன் இருக்கும்போது மதுரை மீனாட்சி கதிகலங்கி நிக்கலாமா? கதிகலங்கி கல்லழகம் கையில காசு பணம் இருந்தாலும் அந்த கல்லு குடிக்கிற கபோதிக்கு கருணை காட்ட மனசில்ல. ரொம்ப நல்லா பாடுறாரு. கழிச்சல என்னடி எதிர்பார்த்து பாடிட்டு போற? உங்க பிள்ளை தானே, உங்களை மாதிரியே ஒப்பாரி வச்சுட்டு போறாரு. ஐயோ, காசு பணத்துக்கு நான் எங்கடி போவேன்? மீனாட்சி நான் இருக்கேன்னு கண்ணை திறந்து காமிச்சிட்டா. என்ன சொல்றாத்த? நீ சந்தைக்கு போய் இந்த ஆட்டையை குட்டி வித்துவிட்டு அரிசி பருப்பு வாங்கிட்டு வா. யாருகிட்டயாச்சும் கொடுத்து அனுப்புவோம். துட்டா கொடுத்தா என் மருமக குடிச்சே தீர்த்து விடுவேன். சரி அத்த. என் மருமகளுக்கு சீதனமா கொடுக்கலாம்னு வச்சிருந்தேன். என்ன செய்யறது? என் மக வேதனையும் தீர்க்க போகுது. சீதனமா கொடுக்கறதுக்கு சீமையில வேற ஆடு பிறக்காமலையா போயிட போகுது? இது எப்படிங்கடா? எங்கடா பணம்? எங்கடா பணம்? வியாபாரம் இல்லைங்க. அன்னைக்கு என்னடா சொன்னேன்? 5ஆம் தேதி கொடுக்கலன்னா நான் ஒரு அப்பன் பிறக்கலன்னு சொன்னேன்டா. ஆமா சொன்னேன். இன்னைக்கு தேதி 7. நீ ஒரு அப்பன் பிறந்தவனா? நீ ஒரு அப்பன் பிறந்தவனா? இல்ல. ஐயோ, என்ன சொல்றேன் பாரா? டேய், கண்டவனுக்கு பிறந்த காசுலாம் எனக்கு வேண்டாம். எடு 4 ரூபா. என்னது 4 ரூபாயா? எதுக்கு? குத்தக பணம். இந்த வருஷம் எங்க முதலாளி அம்மா குத்தகை எடுத்திருக்காங்க. ஆட்டுக்கு 2, குட்டிக்கு 1. எடு 4 ரூபாயா? அடியாட்டி, ஆட்டுக்கு 10 ரூபாவும் ஆட்டுக்குட்டிக்கு 8 தானே வழக்கம். ஏன் தான் இந்த அநியாயம் பண்றீங்களா? அதெல்லாம் முடியாது. கேட்டதை கொடுத்துட்டு போ. அடியாட்டி 2 ரூபா தானே இருக்கு, இப்ப என்ன பண்றது? 25 ரூபா அம்மா. சொல்லி கொடுங்க. பார்த்தாலே பட்டு பாய் மாதிரி இருக்குமா? வந்திருக்கோம். சரி, ஒரு 20 ரூபா தான் கூட. 15 ரூபா கொடுங்க. 15க்கெல்லாம் கட்டுப்படி ஆகாதுமா. சொல்லி கொடுங்க. 20 ரூபா கொடுமா. இந்தாங்க ஒரு ஆடு. இந்த பா, கொஞ்சம் நில்லு. என்னது குடலுக்குள்ள குட்டி ஆட்டு சத்தம் கேக்குது? அது ஒண்ணு இல்ல, கழுத்துல தாலி இல்லாம வயிற்றுல புள்ள இருக்குன்னு சொன்னா மானம் போயிடும்ல, அதுக்காகத்தான் தாகம் தண்ணி சுமத்தன. அது சரி, குழந்தை சத்தம் கேட்டா நியாயம். இங்க ஆட்டுக்குட்டி சத்தம் எல்லாம் கேக்குது. ஆளுதான் புள்ளைய கொடுப்பான், இங்க ஆடுல கொடுத்துருக்கு பொண்ணு. ரொம்ப அவசரக்காரி போல இருக்கு. இந்த நக்கல் பேச்சுல என்கிட்ட வச்சுக்காதீங்க, சிவி சிரிக்க எடுத்துருவேன். ஒண்ணு பண்ற அவசியம் பார்த்தா புள்ளை எங்கே பத்திரும் போல் இருக்க. அப்ப பிரசவம் பாத்துருவோம். 20 ரூபா தான். யாரு? பாண்டியம்மா. அடே அடே பாண்டியம்மா, விருந்தாளிக்கு பிறந்த புறம்போக்கு பசங்களா? என்ன நெஞ்சல் திறந்தா என் பொண்ணு மேல கைய வச்சிருப்பீங்க? ஏய் பாய், நீ ஊரெல்லாம் பாய் வைக்கிற, உன் பொண்ணு உடம்பு வைக்கிற. என்னடா சொன்ன? உன் பொண்ணு ஆட்டுக்கு வாக்கப்பட்டு கர்ப்பமாயிட்டா. அங்க பிரசவம் பாக்குறதுக்குள்ள அதுவே குதிச்சு ஓடிடுச்சு. இன்னைக்கு ஆடு, நாளைக்கு கழுத குதிரைன்னு போயிடுவா. அப்புறம் உன் பேரனை பேர் சொல்லி கூப்பிட முடியாது. அதனால எங்க கிட்ட அனுப்பி வை, நாங்க போட்டி போட்டுக்கிட்டு உன்னை பாட்டி ஆக்கிடுறோம். டிங்கோப்பம் பேர் தெரியாத பயலுகளா? யாருக்கு கடா? பக்கத்துல நிக்கிறாள கொத்தும் கொலையமா மப்ப மந்திரமா சூப்பர் மாச குட்டி சோக்கா இருக்காள. யாரவ? உங்களை ஒவ்வொரு பந்தயத்திலும் தோக்கடிச்சிட்டு வரானே முனியாண்டி, அவன் ஜெயிக்கணும்னு பொங்க வைக்கிற பாண்டியம்மா. பக்கத்துல சண்டை போடுறாளே அது அவ ஆத்தா.
புத்தக காசை ஏமாத்த குட்டியாட்ட வயிற்றுல கட்டிட்டு வந்தானே. என்னது குட்டிய? ஏடி குட்டிய மடியில கட்டிட்டு வந்த? என்னடி இதெல்லாம்? அங்கம்மா ஆட்டை வித்துட்டு வர சொன்னாங்க. குத்தகை கொடுக்கறதுக்கு 1 ரூபா குறைஞ்சிருச்சு. அதான் இப்படி பண்ணிட்டேன். கேட்டீங்களா? விவரம் என்னன்னு தெரியாம எங்க கிட்ட சண்டைக்கு வந்தீங்களே. உங்களை அடிச்சதும் விட்டுக்க கூடாது. கொன்னு 1 ரூபா காசுக்காக 10 பேருக்கு முன்னாடி ஆத்தாளி மாலையும் மாணவங்க படுத்துறவங்க திருப்பாச்சட்டியார் வழியே சீவி இருக்குன்னு சீவி. அம்மா பாப்பா கூட்டு போங்கம்மா. போங்கம்மா. ஏதோ தப்பு நடந்துருச்சு தம்பி. உங்க பேர் தப்பே இல்ல. அடியே பாப்பா அடிக்காதீங்க. அடிக்க முதலாளி உங்க மூளையே மூளை பகையாளி கூடிய உறவாடி கெடுக்கிறீங்களே. நீங்க ஒரு சூப்பர் வில்லங்க. வில்லங்க சொல்ல நான் ஒரு கதாநாயகன்ற காலம் சொல்லுடா. நல்ல 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 ரெக்கார்டி ரெக்கார்டி நல்ல ரெக்கார்டி. புடா புடா புடா. குண்டா 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 குண்டா. இந்த டேய் சேவல பாறங்க நீ என்ன கோழிய பாத்துட்டு இருக்க? இந்த வாட்டி பந்தய நம்ம தான் ஜெயிக்க போறோம். ரெடி ஏனே இதுல சந்தேகமான பட போறேன். நம்ம தான் ஜெயிக்க போறோம். எப்படினே? எப்படிங்க? ஏய் குளிச்சது போதும் வாங்கடி. இன்னும் கொஞ்ச நேரம் குளிச்சிட்டு அப்புறமா வரேன்டி. அவ வரமாட்டா. அவ ஆளுக்கல்ல ஆசை தீர பார்த்தவளும் கிடையாது, அழுக்கு தீர குளிச்சவளும் கிடையாது. நீ இருந்து நல்லா பாத்துட்டு வாமா. வாங்கடி. என்னன்னு கோழிய பாக்காதீங்க, சேவலை பாருங்க. எங்களை மட்டும் சொல்லிவிட்டு நீங்க மட்டும் சேவலை எப்படி விடுறதுன்னு பாத்தண்டா. நோக்கம் போல விடுங்கன்னு. இந்த புடி ஐயோ என் சேலை தண்ணில போகுது. ஐயோ யோ என்ன எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? போங்க. இங்க ஒரு அண்ணே தட்டி போடுங்க. ஐயோ இந்த புடி என்ன வேலை? ஐயோ இவங்களா? எல்லாருக்கும் நேரங்காலம் பார்த்து சொல்லுவேன். இப்ப எனக்கே நேரம் சரியில்லை. அம்மா இந்த எண்ணி என்ன முறை? என்ன விலை? 5 ரூபா. ஒண்ணு சீவு. ஏங்க தரகரு, பின்னால பார்த்து எப்படி தரகன்னு கண்டுபிடிச்சீங்க? நீ பின்னாலையும் முன்னாலையும் ஒரே மாதிரி தானே இருக்க. என்ன பார்த்து பயந்து ஏன் அந்த பக்கம் திரும்பி நிக்கிற? இந்த பாருங்கம்மா, உங்களை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? உங்களால ஆக வேண்டியது எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னால ஆக வேண்டியது ஒண்ணும் இல்லையா? ஒரு வயசு பையனை பெத்து வச்சிருக்கேன். காலாகாலத்துல ஒரு பொண்ணை பார்க்கணும், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட எண்ணமே கிடையாதாடா? இந்த பாருங்கம்மா, நான் தரகன் தான். அதுக்காக என்கிட்ட இந்த கிண்டல்லாம் வச்சுக்காதீங்க. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா உனக்கு கிண்டலா போச்சா? கிண்டல் இல்லாம வேற என்ன? மருமகங்கிற பேர்ல உங்க பையன் ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்துறான்னு ஊர்ல எல்லாரும் கசமுசான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல உங்க பையனுக்கு ஒரு பொண்ணை கொண்டா புடலங்காய கொண்டான்னு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவன் ஏன் மருமகா? எனக்கு தெரியாம என் பையன் கூட குடும்பம் நடத்துறவா? நல்லா கேப்பீங்களே. உங்க ஊருக்கு பஞ்சம் பொழைக்க வந்துச்சே பாப்பம்மா, அவ பெத்தெடுத்த பாண்டியம்மா. ஏண்டா சீமசாமி தேவன் பொண்டாட்டி அவளை வக்கத்தவளா போயிட்டாளா? அவ கௌரவம் என்ன, ஏன் கௌரவம் என்ன? அவ அந்தஸ்து என்ன, ஏன் அந்தஸ்து என்ன? அவ மகனுக்கு ஏன் பையனை கொடுப்பனா? இன்னும் ஏன் வாய்க்கு வாய் மருமகளே மருமகளேன்னு கூப்பிட்டுட்டு இருந்தீங்க? ஐயோ நீ ஒண்ணு பாவம் பஞ்சம் பொழைக்க வந்ததுங்க. கஞ்சி கிஞ்சி ஊத்துனா தப்பா நினைச்சுக்கோ. மருமகளே மருமகளேன்னு முறை வச்சு கூப்பிட்டா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதாண்டா அப்படி கூப்பிட்டேன். அப்போ அந்த பொண்ணை மருமகளா நீங்க ஏத்துக்க போறது இல்ல? அட போடா பொசட்ட பேல வா. இப்படி அதாண்டா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாரு. ஒரு பவுடர் டின் குடியா. சில்லற இல்லம்மா. பரவாயில்ல, மீதி நீயே வச்சுக்க. இந்தாங்கம்மா. சில்லற இல்லம்மா. நீயே வச்சுக்க. யார் இந்த பொம்பளை? நோட்டை இப்படி அள்ளி வீசுது. இந்த மாவு தெரியாதா? நம்ம கருப்பூர் பெரிய கருப்ப தேவர் இல்ல? ஆமா தலைவரு. அவருடைய இந்த அரச பரசலா பேசிக்கிறாங்களே அது அப்ப இப்ப முழுசு முழுசா பேசுறாங்க. தீ எம்புட்டு நகை போட்டிருக்கு. இந்த அம்மா போட்டதுக்கே இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்களே. கருப்பைய தேவர் இந்த அம்மாவுக்கு போடுறத பாக்கலையே? இல்லையே. ஒவ்வொரு தடவையும் ஒரு ஜோடி வளையல், வெட்டவடம் செயின், நெக்லஸ் இப்படி எதையாவது போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இந்த அம்மாவுடைய பொண்ணுக்கு கை அகலத்துக்கு துணி கூட கிடையாது. ஐயோ அப்புறம் உடம்பு பூரா நகையா போட்டு மறைச்சிட்டார். இந்த பொம்பளை எங்கடா இருக்கு? என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிடலாம்னா என் கமிஷன் என்ன ஆகுறது? ஒரு வப்பாட்டி பொண்ணுக்கா ஏன் பேரை கட்டி வைப்பேன்? டேய் யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற நீ? அம்மா தாய், தெரியாம கேட்டுட்டேன், மன்னிச்சிருங்க. ஆரம்பிச்சிடாதீங்க, இந்த சந்தையே நாரிடும். போடா. ஐயோ எம்புட்டு நகை.
பாரு சண்டைக்கு போறாங்களா? சண்டைக்கு போற மூஞ்சியும் மகரையும் பாரு. ஏய் எதுக்குடா பந்தயத்துக்கு போறீங்க? ஜெயிக்க போறதே மச்சான், பரிசு வாங்க போறதே மச்சான். பணத்தை பூரா என்கிட்ட தான் கொடுக்க போறேன். அங்க கொடுக்கறது ஏன்டா கொடுக்கலாம்டா? டேய் டேய் யாரா அடிச்சது? டேய் நேருக்கு நேரம் வந்து ஆடுறா. நாங்க கிளாடி வா, முன்னாடி வா. டேய் ஒரு நிமிஷம் கூட உங்க உயிர் தப்பிச்சிங்கடா எல்லாரும். போட்டி வந்திருக்கானா? ஏன்டா சண்டைக்கு முன்னாடி சவால் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? பந்தயத்துக்கு பணம் எவ்வளவுன்னு சொல்லுங்கடா. மச்சான் அதே அவங்கிட்டே கேளுங்க. என்கிட்ட கேட்டா 500 1000 அது அவங்கிட்ட இருக்கணும்ல. நான் ஒண்ணு பக்கத்து போய் வரலடா. எவ்வளவு ரூபாய் சொல்லு, நான் கட்டுறேன். இருங்க நான் சொல்றேன். நம்ம ஊர் வழக்கப்படி ஜெயிச்ச சேவலுக்கு 500 ரூபாய், தோத்த சேவல கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவோம். தள்ளு தள்ளு, எங்க அக்கா வருது. இல்லையா புதுசா இருக்கு. போட்டி போற இடத்துக்கு பொம்பளை பிள்ளைங்க வருது. என்ன பந்தயம் கட்ட போறியா? ஆமா ஆவுன்னா நீங்க இவர் மேலதான் பந்தயம் கட்டுறீங்க. இன்னைக்கு நடக்க போற பந்தயத்துல மைனர் தான் ஜெயிக்கிறாரு. 100 ரூபாய் பந்தயம். யாரோ ஒரு பொம்பளை மச்சான கேட்க பந்தயம் கட்டலாமியா? யார் யாரு? நான் தான். பாய் விக்கிற பாப்பா பந்தயத்துல தோப்பா. என் மச்சான் தான் ஜெயிக்கிறாரு. மச்சான் ஒரு 100 ரூபாய் எடுத்து விடு, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன். நீங்க ஒன்னும் சொந்தத்தை சொல்லி சொரிய வேணாம். பா பாத்தியா ஒரு 10,000 கொடு, உனக்காண்டி குரல் கொடுக்கறல்ல. டேய் போட. எனக்கு எதிராக பந்தயம் கட்டுறேன். போட்டின்னு வந்துட்டேல, உனக்கு எதிரான உங்க அப்பனுக்கு எதிராக கூட கட்டுவேன். ஏயா 2 ரக்கையும் ஒரு கொண்டே இருந்துட்டா சேவல் ஆயிடுமா? அங்க பாரு எங்க மைனரோட சேவல, அவரை மாதிரியே கம்பீரமா இருக்கு. அண்ணே நீங்க ஆளு அழகா இருக்கீங்களா? அவளே சொல்லிட்டா அந்த காலி போய கவுந்துட்டான்னு. அது வேற ஒண்ணு இல்லடா. இத்தனை நாளா ஆளும் தோளும் நீளமா அவன் மட்டும் தானே பாத்துட்டு இருந்தா. இப்ப புதுசா என்ன பாத்துட்டால, அதான் அசத்து போயிட்டா. போய் தள்ளின்னு வேடிக்கை பாடுறான். மைனஸ் சேவல் ஜெயிக்கணும், நான் பந்தயம் கட்டுறேன். ஆமா ஜெயிக்கிற சேவல் மேல தானே பந்தயம் கட்டுவாங்க. ஓஹோ ஜெயிக்கிற சேவலா? ஜெயிச்சு காட்டுறேன்டி. யாருக்காக இல்லனால உனக்காக ஜெயிச்சு காட்டுறேன். போட்டி ஆரம்பிங்க.